எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்னைக்கு வீடியோவில் நாட் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 0.5 இன்ச் கீழே வெட்டலாம். அதே மாதிரி மேலேயும் ஒரு 0.5 இன்ச் ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸ்லீவோட ஹைட் 8.5 இன்ச்சு. ஸ்லீவ் கேப் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.5 இன்ச். அந்த 3.5 இன்ச் கோடு மேலேயே மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டோட சென்டர் மெஷர் பண்ணிவிட்டு கர்வாக ஸ்லீவ் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்கும். ஸ்லீவ் ரவுண்ட் 5.5 இன்ச், எக்ஸ்ட்ரா 4 இன்ச் விட்டுடலாம் பேட்டர்னுக்காக. இது மட்டும்தான் எக்ஸஸ், மற்றதெல்லாம் நம்ம நார்மல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் 0.5 இன்ச் எக்ஸ்ட்ரா குழிவாக கட் பண்ணுவோம். கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டரில் வி ஷேப்பில் ஓப்பன் கட் பண்ணணும். வி ஷேப்போட வித் 1 இன்ச்சு, லென்த் 4 இன்ச்சில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். எட்ஜஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். மெஷினில் லாங் ஸ்டிச் வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச்சில் ஒரு நூல் அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா அது சின்ன சின்னதாக ஒரு நீட்டான ஒரு ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஸ்லீவ் ரவுண்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2 ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். லென்த் 15 இன்ச்சு, வித்து 2 இன்ச்சில். அதில் 1/2 இன்ச்சுக்கு மடித்து அயர்ன் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட ராங் சைடில் ஸ்ட்ரிப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்ட்ரிப்போட பேலன்ஸ் கிளாத்தையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்போட வித்து உங்களோட இஷ்டம்தான். பெரிய பவு பெரிய நாட்டாக வேணும் அப்படின்னா வித் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிப்போட எட்ஜஸை மடித்து தைச்சிக்கலாம். லாங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்லீவோட இன்னொரு சைடும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் குர்த்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக எப்பவும் போல் ஒரே மாதிரி ஸ்லீவ்ஸ் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.